மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மிக பெரும் கௌரவமாக கருதப்படும் தாதா சாஹேப் பால்கே விருது வாழ்நாள் சாதனையாளர் விருதாக கௌரவிக்கப்படுகிறது. நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அவருக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய 70வது தேசிய திரைப்பட விருது விழாவில் இந்த விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் காவியா இணைப்பில். காவியா, இந்த விருது தொடர்பான அறிவிப்பு, அது சார்ந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? வணக்கம் கோபால். நடப்பாண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது தற்போது பழம்பெரும் நடிகரான தொடர்ந்து மிதுன் சக்கரவர்த்திக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரையுலகில் தொடர்ந்து பல சாதனை புரிந்தோருக்கு ஆண்டுதோறும் தாதா சாஹேப் பால்கே விருது என்பது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதாவது வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு இந்த விருதை மத்திய அரசு தொடர்ந்து அறிவித்து வருகிறது. அந்த வரிசையில் தற்போது பாலிவுட்டின் பழம்பெரும் நடிகரான தொடர்ந்து மிதுன் சக்கரவர்த்திக்கு இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர் மேற்கு வங்கத்தில் பிறந்த இவர் வங்கத்தில் பல படங்களில் நடித்து தனக்கான இடத்தை பிடித்துக் கொண்டார். குறிப்பாக இந்திய திரையுலகில் 1980களில் தொடங்கி டிஸ்கோ நடனம் என்ற கலாச்சாரத்தை இவர்தான் தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அதே போல் வங்கத்தில் நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த ஒரே நடிகர் என்ற பெருமையை மிதுன் சக்கரவர்த்தி பெற்றிருக்கிறார். தமிழிலும் கூட ஓரிரு படங்களில் அவர் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தொடர்ந்து அவருக்கு உலகம் முழுவதும் இந்த டிஸ்கோ என்ற கலையின் மூலம் அவர் ரசிகர்களை கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அவருக்கு தொடர்ந்து தாதா சாஹேப் பால்கே விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய ரயில்வே தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எக்ஸ் தளத்தில் தனது செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரது சினிமா பயணத்திற்கும் இந்திய சினிமாவுக்கும் அவர் செய்த இந்த பணிகள் காரணமாக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். அவரது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளபடி மிதுன் தாதாவின் குறிப்பிடத்தக்க சினிமா பயணம் தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார். தாதா சாஹேப் பால்கே தேர்வு ஜூரி பழம்பெரும் நடிகருக்கு விருது வழங்க முடிவு செய்யப்பட்டு அவருக்கு தொடர்ந்து இந்த விருதானது வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள 70வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் மிதுன் சக்கரவர்த்திக்கு விருது வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக நடிகர் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், கே பாலச்சந்தர் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி காவியா, விவரங்களுக்கு நன்றி.